எரேமியா அதிகாரம் 40. கெதலியாவுடன் எரேமியா. எருசலேமின் என்றும் யூதாவின் என்றும் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டோராய் பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த மக்களிடையே எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருப்பதைக் கண்ட மெய்க்காப்பாளரின் தலைவன் நெபுசரதான் அவரை இராமாவில் விடுதலை செய்தார். அதன் பின் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. மெய்க்காப்பாளரின் தலைவர் எரேமியாவை தம்மிடம் அழைத்து, உம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த இடத்தின் மீது இத்தீங்கு வரும் என்று அறிவித்துள்ளார். அவர் சொன்னவாறே எல்லாம் நிகழவும் செய்துள்ளார். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள். அவருடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்கவில்லை. ஆகவேதான் இத்துன்பம் உங்களுக்கு நேர்ந்துள்ளது. இதோ, நான் கை விளங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கிறேன். என்னோடு பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் வாரும். நான் உம்மை நன்கு கவனித்து கொள்வேன். என்னோடு வர உமக்கு விருப்பமில்லையெனில் நீர் இங்கேயே இருந்து கொள்ளும். நாடு முழுவதும் கண்முன் உள்ளது. எங்கு செல்வது நல்லது என்றும் வசதியானது என்றும் உமக்கு படுகிறதோ அங்கே நீர் செல்லும். நீர் இங்கேயே தங்க விரும்பினால் யூதாவின் நகர்களுக்கு ஆளுநராய் பாபிலோனிய மன்னன் ஏற்படுத்தி இருக்கும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவிடம் போய் அவனோடு மக்களிடையே வாழும். இல்லையெனில் எங்கு போக உனக்கு விருப்பமோ அங்கேயே செல்லும் என்று கூறினார். பின்னர் மெய்க்காப்பாளரின் தலைவர் உணவுப் பொருள்களும் அன்பளிப்பும் எரேமியாவுக்கு அளித்து அவரை அனுப்பி வைத்தார். எரேமியா மிஸ்பாவுக்கு சென்று நாட்டில் எஞ்சியிருந்த மக்களிடையே அகிக்காமின் மகன் கெதலியாவுடன் வாழ்ந்து வந்தார். யூதாவின் ஆளுநன் கெதலியா. அகிக்காம் மகன் கெதலியாவை பாபிலோனிய மன்னன் ஆளுநராக ஏற்படுத்தி இருக்கிறான் என்றும், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படாத ஏழைகளான ஆண் பெண் சிறுவர்களை அவனது பொறுப்பில் விட்டுள்ளான் என்றும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஆள்களும் கேள்வியுற்றனர். அவர்களுள் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் காராயாவின் புதல்வர் யோகனானும் யோனத்தானும் தன்குமேத்தின் மகன் செராயாவும் நெட்ரோபாவைச் சார்ந்த ஏப்பாயின் புதல்வரும் மாக்காவின் மகன் யாசனியாவும் அவர்களுடைய ஆள்களும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்றார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய ஆள்களிடமும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியா ஆணையிட்டு, கல்தேயருக்கு அடிபணிய நீங்கள் தயங்க வேண்டாம். இந்நாட்டில் தங்கி வாழுங்கள். பாபிலோனிய மன்னனுக்கு பணிந்திருங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். நானோ மிஸ்பாவில் தங்கியிருப்பேன். நம்மிடம் வரவிருக்கும் கல்தேயர் முன் உங்கள் பிரதிநிதியாய் இருப்பேன். நீங்கள் போய் திராட்சை ரசம், பழங்கள், எண்ணெய் முதலியவற்றை சேகரித்து பாத்திரங்களில் வையுங்கள். நீங்கள் கைப்பற்றியுள்ள நகர்களில் குடியிருங்கள் என்று சொன்னார். இதே போன்று மோவாபிலும் அம்மோனியரிடையிலும் ஏதோமிலும் மற்ற நகர்களிலும் வாழ்ந்து வந்த யூதா நாட்டினர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் யூதாவில் சிலரை விட்டு வைத்துள்ளான் என்றும், சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவை அவர்களின் ஆளுநராக ஏற்படுத்தியுள்ளான் என்றும் அறிய வந்தார்கள். அப்பொழுது யூதா நாட்டினர் அனைவரும் தாங்கள் விரட்டியடிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களினின்றும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்து மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். அங்கு திராட்சை ரசமும் பழங்களும் மிகுதியாக சேர்த்து வைத்தார்கள். கெதலியா கொலை செய்யப்படல். காரையாகின் மகன் யோகனானும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்று, அம்மோனியரின் மன்னனாகிய பகலீசு உம்மை கொல்லும் பொருட்டு நெத்தானியாவின் மகன் இஸ்மயேலை அனுப்பி வைத்துள்ளான் என்று உறுதியாய் உமக்கு தெரியுமன்றோ என்று கூறினர். ஆனால் அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களை நம்பவில்லை. பின்னர் காரையாகின் மகன் யோகனான் மிஸ்பாவில் கெதலியாவிடம் தனியாக சென்று, நான் போய் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலை கொல்ல எனக்கு அனுமதி கொடும். அது யாருக்கும் தெரிய வராது. உம்மை ஏன் அவன் கொலை செய்ய வேண்டும்? அதனால் பொறுப்பில் கூடி வாழும் யூதா நாட்டினர் அனைவரும் சிதறிப் போவார்கள். யூதாவின் எஞ்சினோரும் அழிவார்களே என்று சொன்னான். அகிக்காமின் மகன் கெதலியாவோ காரையாகின் மகன் யோகனானை நோக்கி, நீ இச்செயலை செய்யாதே. ஏனெனில் இஸ்மயேலை பற்றி நீ கூறுவது பொய் என்றார்.